கண்ணீரிலே பிரிந்து நான் போகின்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எனக்கு வந்து டே ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? நேற்று நான் வந்து என்னோட ஸ்வீட் டைரியில் வந்து நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு நான் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து நான் கேலிகிராஃபியில் தனிஷா ஸ்கில்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே ஏப்ரல் 2021 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அப்புறம் நிறைய ஸ்னோ ஃப்ளேக்ஸ், அப்புறமா ஸ்னோ மேன்லாம் க்யூட்டாக போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேற்று டே வந்து என்னோட டேட் செகண்ட் டே, ஏப்ரலில் செகண்ட் டேல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததா நான் வந்து இந்த நோட் புக்கில் எனக்கு எழுதியிருந்தேன். என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். The day was great and I have finished my to-do list. ஸோ நான் வந்து என்னோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வேலையில் அந்த டேயில் வந்து நான் என்னென்ன பண்ணுவேன்னா, நான் வந்து புக்கில் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து எழுதியிருந்தேன். அண்ட் ஐ ஹாவ் பிளானிங் ஃபார் மை பர்த்டே. ஏப்ரல் 12th வந்து என்னோடய பர்த்டே. ஸோ அதனால் அது கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ காட் நியூ ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் மை 5th grade. நான் சொன்னேன்ல, நான் உங்களுக்கு வந்து எனக்கு நியூ ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ரீடர். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த இவிஎஸில் வந்து புக்கு இருக்கும்ல, ரீடர் புக். ஸோ அதுக்கப்புறமா அந்த என்வரான்மெண்டல் ஸ்டடீஸோட ஒர்க் புக். இந்த புக்கு என்னன்னு தெரியுதா? மேக்ஸ் புக்கு. மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போலையே. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச இங்கிலீஷ் ஒர்க் புக் சப்ஜெக்ட். ஐயோ, அடுத்து மேக்ஸ் புக்கா? ஐயோ, இந்த வருஷம் நான் எப்படி படிக்க போறேனோ, இவ்வளோ பெருசாக இருக்கே. கடவுளே எனக்கு காப்பாத்துப்பா. ஸோ இவ்வளோ புக்ஸ் இருக்கு. இதை வச்சு நான் வந்து டெய்லியும் தமிழ் எக்ஸசைஸ் பண்ணலாம் போல, அவ்வளோ பெருசாக இருக்கே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி புக்கு. ஹிந்தி பிடிக்கும், ஆனால் வந்து தமிழ் மாதிரி வருமா? ஐயோ, இது வேறு நான் எப்படி படிப்பேன்னு தெரியலையே. ஆமாம் தேச, நான் புக்கு கீழே சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கிளாஸ் ஒர்க் நோட்ஸ்க்கெலாம் நான் வந்து அட்டைலாம் போட்டு கணக்கெல்லாம் முடிச்சிட்டேன் தெரியுமா? நேற்று தான் புக்ஸ் வந்து அதுக்கெல்லாம் நான் அட்டைலாம் போட்டு லேபிள்லாம் ஒட்டிட்டேன் தெரியுமா? அது கொஞ்சம் காமிங்க பார்க்கலாம். ஓகே பாருங்க, லேபிள்லாம் போட்டேன் பார்த்துக்கோங்க. நான் அட்டைலாம் நல்லா போட்டு வச்சுப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் தான் கொஞ்சம் அம்மாத்திட்டுற மாதிரி வச்சுப்பேன். இருந்தாலும் வச்சுக்கலாம், அப்படிங்க பரவாயில்ல. ஸோ டோட்டலாக இந்த 5th standard தயார் ஆகிட்டேன். நேற்று நான் வந்து மியூசிக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு மியூசிக் இது பண்ணி டச் பண்ணியேன். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் லைன்ஸ் பாடி காமிக்கிட்டா. கண்ணிலே கண்ணீரிலே பிரிந்து நான் போகின்றேன், விண்ணிலே வெண்மேகமாய் கலைந்தேன் நான் மெல்ல மெல்ல கரையேன். ஆனால் வெறுமே பண்ணால் வந்து ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் அண்ணாவை கூப்பிட்டுட்டு சௌர ஸ்டேஷன் எங்கள் மியூசிக் அண்ணாவை நான் கூப்பிட்டு ஒரு கம்பெனி மியூசிக் போட போகிறோம். சௌரவண்ணா அண்ணா கூட்டம் இருந்தது. நானும் பாடிட்டே இருந்தேன்னா அப்போ வந்து ஃபீலே இல்லைண்ணா. நீ கூட ஒரு கம்பைன் மியூசிக் போட்டேன்னா எனக்கு வந்து அற்புதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்படின்றியா? போட்டுக்கலாம். கண்ணீரே கண்ணீரிலே பிரிந்து நான் போகின்றேன், விண்ணிலே வெண்மேகமாய் கலைந்தேன் நான் மெல்ல மெல்ல கரைந்தேன், அழுகை இன்னும் அருவியல் தினம் தினம் நானும்
பாட்டெலாம் பாடி முடிச்சாச்சுப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.